ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பூசணிக்காய் மற்றும் தயிர் சேர்த்து சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகள் பற்றி பார்க்கலாம். ஆவியில் வேக வைத்த வெள்ளை பூசணிக்காய் அல்லது சாம்பல் பூசணிக்காய் தயிருடன் சேர்த்து சாப்பிடுவது மிகவும் ஆரோக்கியமாக பாரம்பரிய உணவாகும். பூசணிக்காயில் நீர்ச்சத்து அதிகமாக இருப்பதால் உடலை குளிர்வித்து உடல் சூட்டை குறைக்கிறது. ஆவியில் வேக வைத்து சாப்பிடுவதால் அது சத்துக்கள் முழுமையாக பாதுகாக்கப்படுகிறது. தயிரில் உள்ள ப்ரோபயாட்டிக் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி செரிமானத்தை சீராக்கிறது. பூசணிக்காயில் தயிரும் சேரும்போது வயிற்று எரிச்சல், அஜீரணம் போன்ற பிரச்சனைகள் சரி செய்கிறது. உணவு உடலை லேசாக வைத்திருக்கிறது. உடல் எடையை குறைக்க விரும்புவோருக்கு இது சிறந்த உணவாகும். கலோரி குறைவாக இருப்பதால் தினசரி உணவில் சேர்க்கலாம். இது உடல் நச்சுக்களை வெளியேற்றி உடல் சுத்தமாக இருக்க உதவுகிறது. கோடை காலத்தில் உடல் வெப்பம் அதிகரிக்கும் போது இந்த உணவு இயற்கையான குளிர்ச்சித்தன்மை உள்ளதாக இருக்கிறது. இரவு நேர லேசான உணவாகவும் மதிய உணவுடன் சேர்த்து சாப்பிடலாம். பாரம்பரிய உணவை மீண்டும் நம் வாழ்க்கையில் சேர்த்து ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்வோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பூசணிக்காயை சின்னதாக நறுக்கி இட்லி குண்டானில் ஆவியில் வேக வைத்து அதை தயிருடன் கலந்து கடுகு தாளித்து சாப்பிடலாம். இதோட கலோரிஸ் என்னன்னு பார்க்கலாம். கலோரிஸ் வந்து 13 கலோரிஸ் இருக்குது 100 கிராமில். கார்ப்ஸ் 3 கிராம் இருக்குது. ப்ரோட்டீன் 0.4 கிராம் இருக்குது. ஃபேட் 0.1 கிராம் இருக்குது. ஃபைபர் 0.5 கிராம் இருக்குது. விட்டமின் சி 13 மில்லிகிராம் இருக்குது. தயமின் 0.3 மில்லிகிராம் இருக்குது. கால்சியம் 19 மில்லிகிராம் இருக்குது. பொட்டாசியம் 230 மில்லிகிராம் இருக்குது. அயன் 0.3 மில்லிகிராம் இருக்குது. மெக்னீஷியம் 10 மில்லிகிராம் இருக்குது. வாட்டர் கண்டென்ட் 96% இருக்குது. நாம் இந்த உணவை உண்டு ஆரோக்கியமாக வாழ்வோம். தேங்க்யூ.